ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்ஆரில் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிஎஸ்ஆர் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வேறு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா, சிஎஸ்ஆர் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி ஃபிங்கர் ஜெஸ்டர்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த சிஎஸ்ஆர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் என்னுடைய ஜிஷோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரோக்ராம் செட்டிங்ஸில் ஆப்ரேஷன் செட்டிங்ஸ் வாங்க. அதில் வந்துட்டு அதர் செட்டிங்ஸ் கொடுங்க. இந்த அதாவது ஆப்ரேஷன் செட்டிங்ஸில் வந்து அதர் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் கொடுத்து யூஸ் மல்டி ஃபிங்கர் ஜெஸ்டர்ஸ் செக் பாக்ஸ் அன்செக்கில் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இது செக்கில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மல்டி ஃபிங்கர் ஜெஸ்டரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் மறக்காமல் இதை டிக் பண்ணிக்கோங்க. அதாவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு இது எப்படி எங்கே போய் செட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த கஸ்டம் ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ் இதில் கொடுங்க. இதில் கொடுத்து ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் எப்படி செட், நம்ம இதை பற்றி கஸ்டம் ஜெஸ்டர் பற்றி ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே ஓகே, இதான் மல்டி ஃபிங்கர் ஜெஸ்டர். ஓகேவா? சிங்கிள் டேப் வித் 2 ஃபிங்கர், டபுள் டேப் வித் 2 ஃபிங்கர், ட்ரிபிள் டேப் வித் 2 ஃபிங்கர், இந்த மாதிரி டபுள் டேப் வித் 3 ஃபிங்கர், ட்ரிபிள் டேப் வித் 3 ஃபிங்கர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸ்வைப் டவுன் 2 ஃபிங்கர், ஸ்வைப் ரைட் 2 ஃபிங்கர், இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸ்வைப் அப் வித் 3 ஃபிங்கர். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த ஸ்வைப் அப் வித் 3 ஃபிங்கரில் ஒன்று செட் பண்ணி காமிக்கிறேன். செட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஜஸ்ட் எப்படி செட் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஓகேவா? டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. ஃபங்க்ஷன் வச்சு காட்டுறேன். ஓகே, நம்ம கோ பேக் வைக்கலாம். ஓகேவா? ஓகே, சும்மா கோ பேக் வச்சுருக்கேன். ஓகே, சேவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம் 3 ஃபிங்கர் வச்சு. ஓகேவா? ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஆப்ரேஷன் செட்டிங்ஸில் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து பேக் போதான்னு செக் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, பேக் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் செட்டிங்ஸில் இருந்து வெளியே ஜிசிஓ ப்ளஸ்க்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மல்டி ஃபிங்கர் ஜெஸ்டர் யூஸ் பண்ணுறது. மல்டி ஃபிங்கர்னாலே அதாவது நிறையா 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கரை சேர்த்து யூஸ் பண்ணுறது தான் மல்டி ஃபிங்கர் ஜெஸ்டர் செட்டிங்ஸ். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்ஸ் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஒதுக்கி மறக்காமல் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.